தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்எல்சின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய என்எல்சியில் பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ என்எல்சி வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்த வேலைவாய்ப்பு, அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க வேலைவாய்ப்பும், நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க வேலைவாய்ப்புமே வந்து இப்போ கவர்மெண்ட் செக்டார் சைடே பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்எல்சிலேருந்து வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐடிஐ ஆர் பிஎஸ்சி பிசிஏ பிகாம் ரிலேட்டடாக நீங்கள் என்ன மாதிரி டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. காலியிடங்களை பொறுத்த வரைக்கும் 1101 காலியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ காலியிடங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய காலியிடங்கள் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற போதே அப்ளை பண்ணுற பல பேருக்கு இந்த ஜாப் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ராப்பராக எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 21/10/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், எங்கே உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் கிடைக்கும், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கே கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ராப்பராக வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஓகேவா? இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கு, நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு, நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கு, இந்த 3 லிங்க்குமே சேர்த்து ஒரே லிங்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் கடைசியாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியாக எல்லா லிங்க்குமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இந்த கிளிக் ஹியர் மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் இந்த இடத்துல நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எதற்காக அப்படின்னா இதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கூடிய லிங்க் ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு வரதுக்காக மட்டும்தான் இந்த 20 செகண்ட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 20லேருந்து ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சி 0 அப்படின்றது வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும். இப்போ பாருங்கள் ஒவ்வொரு நம்பராக குறையுது. இப்போ 0 அப்படின்றது வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கக்கூடிய பேஜ் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடும். ஸோ கீழே வந்த உடனே லைட்டாக ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் நவ் அப்படின்னு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இந்த டவுன்லோட் நவ் மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ண உடனே இதில் நீங்கள் எந்த ஃபைலை கிளிக் பண்ணிக்கிறீங்களோ அதற்கான ஃபைலை உங்களால் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன். ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் நண்பா இன்னொரு மெயின் விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் இருக்கு இல்லையா? ஸோ இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்டோட இந்த அஃபிஷியல் பேஜ் வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எரர் காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி உங்களுக்கு எரர் காட்டுனுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கான போஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு நிமிஷம் இதை கிளிக் பண்ணி இங்கே வந்துட்டு நீங்கள் அப்ளை ஆன்லைன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி அப்ளை பண்ணக்கூடிய சைட்டுக்குள்ளே வந்துக்க முடியும். அதற்கு கீழே டீட்டெயில்டு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனை உங்களால் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி எரர் காட்டுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட் லிங்க் கிளிக் பண்ணி இந்த பேஜுக்குள்ளே வந்துட்டு இந்த போஸ்டிங்கான இந்த இடத்துல இருக்கும் ஜாப்போட போஸ்டிங் டீட்டெயில்ஸு இதில் நீங்கள் அப்ளை அப்படின்றத கொடுத்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்க முடியும். ஸோ யாருமே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அதுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினச்சால் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். இந்த ஜாப்போட போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் கேட்டகரி வைஸாக பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க. ஸோ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐடி ரிலேட்டடாக அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு 8 விதமான ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் டிப்ளமோ ரிலேட்டடாக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 விதமான ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் டிகிரி வச்சிருக்கீங்க இன்ஜினியரிங் ரிலேட்டடாக அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு 6 விதமான ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதே நான் இன்ஜினியரிங்கில் நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்க பிகாம் பிபிஏ பிசிஏ பிஎஸ்சி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 விதமான ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க எந்த போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு இன்கேஸ் நீங்கள் ஐடிஐ தான் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரிஷியன் ஃபிட்டர் வெல்டர் ஹரிகல்ச்சர் வயர்மேன் பிளம்பர் ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனர் டெக்னீஷியன் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் ரிலேட்டடாக உங்களுக்கு ஜாப் போஸ்டிங் இருக்கும்.
சில பேர் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், ஃபயர் அண்ட் சேஃப்டி இன்ஜினியரிங் அண்ட் மைனிங் இன்ஜினியரிங்லாம் உங்களுக்கு ஜாப் போஸ்டிங் வந்து இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷனை நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணி பார்த்து ஒன் டைம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ஐடி ரிலேட்டடாக அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு 10,000 உங்களுக்கு மாத சம்பளம் கிடைக்கும். டிப்ளமோ ரிலேட்டடாக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 12,000 உங்களுக்கு மாத சம்பளமாக கிடைக்கும். கிராஜுவேஷன் ரிலேட்டடாக அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு 15,000 உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இன்ஜினியரிங்லேயே கிராஜுவேஷன் நான் இன்ஜினியரிங்லேயே கிராஜுவேஷன் ரிலேட்டடாக அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு 12,000 பார்த்தீங்கன்னா மாத சம்பளமாக கிடைக்கும். நிறைய பேர் யோசிப்பீங்க, ப்ரோ சேலரி ரொம்ப கம்மியாக இருக்கேன்னு யோசிப்பீங்க. ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு கவர்மெண்ட் ஜாப். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அவங்க ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணி அதே நேரத்தில் உங்களுக்கு சம்பளமும் கொடுத்து உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ஒன்ஸ் இதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டு ட்ரைனிங் கூட சேர்ந்து ஒர்க்கும் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த இதை முடிச்சு நீங்கள் வெளியில் வரும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இதை வச்சு நிறையா கவர்மெண்ட் ஜாப்பில் ஈஸியாக உங்களால் செலக்ட் ஆக முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரைவேட் செக்டாரில் கூட நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணால் கூட உங்களால் ஈஸியாக செலக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த ஜாப்பை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாப் போஸ்டிங்கும் ஒவ்வொரு கேட்டகரி இருக்கவங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோ, ஐடிஐ, இன்ஜினியரிங் அண்ட் நான் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக கிராஜுவேஷன் ரிலேட்டடாக வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷனும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணால் இனிமேல் வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சைட்டு இதுதான். இதோட லிங்க்கும் நம்ம சொன்ன மாதிரி இதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இதுக்குள்ளே வந்துட்டு இந்த அப்ளை ஆன்லைன் அப்படின்றத கிளிக் பண்ணால் இந்த பேஜுக்குள்ளே வந்துடும். இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். அவங்க கொடுத்துருக்க ஜாப் போஸ்டிங்கில் என்ன ஜாப் போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட நேமு, உங்களோட ஆதார் நம்பர், உங்கள் ஃபாதரோட நேம், உங்கள் மதரோட நேம், நீங்கள் மேலா ஃபீமேலா, உங்களோட டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எந்த கம்யூனிட்டி, நெக்ஸ்ட்டு நீங்கள் டிசபிலிட்டி பர்சன் அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் வந்து கொடுங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் வந்து கொடுங்க. ஸோ இதில் கூட எல்லா விஷயங்களும் நீங்கள் ப்ராப்பராக முடிச்சுட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. இதில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் என்ன ஜாப் போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்களோ அது ரிலேட்டடாக தான் நீங்கள் இங்கே எஜுகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எந்த மாதம் எந்த வருடம் வந்து நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்றத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் எங்கே படித்து முடிச்சிங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்றத வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். ஸோ கொடுத்துட்டு உங்களோட அட்ரஸ் வந்து கொடுக்கணும். எந்த அட்ரஸ், எந்த ஸ்ட்ரீட்டு, எந்த பிளேஸு, எந்த வில்லேஜ், எந்த சிட்டி, எந்த தாலுகா, எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த ஸ்டேட்டு, அப்புறம் எந்த பின்கோடு அப்படின்றத கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் சப்மிட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். இந்த ஜாப்புக்கு உங்களால் ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் இது பண்ணும்போது என்ன மாதிரி டாக்குமெண்டேஷன்லாம் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு டோட்டலாக ஒரு 15 டாக்குமெண்டேஷன் கேட்டிருப்பாங்க. இது எல்லாமே உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா வச்சு அனுப்புங்க. சில பேர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் இது வந்து இருக்காது. சில பேர்கிட்ட வந்து டிகிரி சர்டிஃபிகேட் வந்து இருக்காது, தொலைஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஸோ அதை மட்டும் நீங்கள் விட்டுட்டு உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நீங்கள் வச்சு அனுப்புகிற மாதிரி பாருங்கள். மேக்ஸிமம் முடிஞ்சளவே எல்லாமே இருக்க மாதிரி ட்ரை பண்ணி வந்து அனுப்புகிற மாதிரி நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். வேலை கிடைக்க வாழ்த்துக்கள்.